சாலையோர வியாபாரிகள் மேல சந்தேகப்பட்டு சோதிச்ச அதிகாரிகள். எந்த தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சு காட்டி கெத்து காட்டியிருக்காங்க பதனி வியாபாரிகள். மனசாட்சியோட நியாயமான முறையில வியாபாரம் செய்யறத அதிகாரிகள் சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு உறுதிப்படுத்தி இருக்காங்க. கோடை காலம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல சுட்டெரிக்கும் வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக பொதுமக்கள் நீர்மோர், ஜூஸ், கூழ் உட்பட நீர் ஆகாரங்களை எடுத்துட்டு வராங்க. அந்த வகையில பதநீரும் அதிக அளவுல மக்களால விரும்பி எடுத்து கொள்ளப்பட்டுட்டு வருது. இந்த சூழல தான் பதநீர்லயும் கலப்படம் இருக்கிறதா சொல்லி புகார் எழுந்ததை தொடர்ந்துதான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் யாராம்பிள்ளை பகுதியில சாலையோரமா இருசக்கர வாகனங்கள்ல வச்சு பதநீர் விற்பனை செய்யப்பட்டுட்டு வருது. இந்த நிலையில தான் அதுல கலப்படம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி சந்தேகமடைஞ்ச உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரடியா அங்க போயிட்டு விற்பனையாளர்கிட்ட சோதனை மேற்கொண்டிருந்திருக்காங்க. அப்போ பனைமரம் ஏறி 10 பேர் இதுக்காக பதநீர் சேகரிச்சுட்டு வரதாகவும் இதுல எந்த கலப்படமும் இல்ல அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் தானே அதை குடிச்சு காட்டினதாகவும் கூறப்படுது. இருந்தாலும் ஆய்வுக்காக அந்த பதநீர் அதிகாரிகள் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆய்வு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் இதுல கலப்படம் இருக்குதா இல்லையா அப்படின்ற விவரங்கள் தெரிய வருமா. அதனால சாலையோரமா பரபரப்பு நிலை ஏற்பட்டிருந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.